வணக்கம். அதிர்வு அதிரடி நேரடி அரசியல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது EPDP கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததையிட்டு எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது குடாநாட்டினை பொறுத்தவரையில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. யுத்தத்துக்கு பின்னர் யாழ் குடாநாட்டில் கோஷ்டி மோதல்கள் அதிகரித்திருக்கின்றன, குழுக்களுக்கிடையிலான சண்டைகள் அதிகரித்திருக்கின்றன, வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. யுத்தத்துக்கு முன்னரும், அதாவது எல்டிடியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலப்பகுதியை விட இப்பொழுது அதனையும் தாண்டி பல்வேறு சம்பவங்கள், அதனிடத்தில் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நாள்தோறும் குழுக்களுக்கிடையிலான மோதல்களும் வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு என பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. இவ்வாறதொரு நிலைமைக்கு ஏன் யாழ் குடாநாடு தள்ளப்பட்டிருக்கிறது? இந்த துரவசவசமாக தவறான வழிநடத்தல் காரணமாக எங்களுடைய சமூகம், இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த யாழ்ப்பாண சமூகம் ஒரு அழிவு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அது ஒரு நீண்ட காலம். அந்த காலகட்டத்தில் அது தன்னுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாம் இழந்து தொலைச்சி போய் நிற்கின்றது. அதுக்கு அந்த அரசியல் தலைமை தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இப்போ புலிகளுடைய காலத்தில் இதுகள் குறைவாக இருந்த என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அது அன்றைக்கு ரொம்ப இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டிருந்தது. அப்போ உணர்வுபூர்வமான செயல்பாட்டுக்கும் ஒரு அதீத கட்டுப்பாட்டோடு இருக்கிற நிலைமையிலையும் வித்தியாசங்கள் இருக்கும். அதுபோல் யுத்த காலகட்டத்தில் அரச கட்டுப்பாட்டுகள் இருக்கைகளையும் கூட ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பு கடுபிடிகள் இருந்தபடியினாலும் அந்த நிலைமை குறைவாக இருந்தது. ஆனால் இந்த சூழலுக்கு பழக்கப்பட்டதினால் அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்து கொள்ளாத வகையில் இன்றைக்கு கூடின ஒரு சுதந்திரமான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது இந்த துஷ்பிரயோகங்கள் தங்களை அறியாமலே தலைதூக்கி வருகின்றன. இது மிகவும் கவலைக்குரியது. ஆனபடியால் இதை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும், திருத்தி அமைக்க வேணும் என்பதில் எனக்கு மாற்று அபிப்பிராயம் இல்லை. அப்போ விழிப்புணர்வுகளுக்கு ஊடாகத்தான் நாங்கள் இதை செய்ய முடியும். தனியாக சட்டம் ஒழுங்கை மாத்திரம் சரிவர செய்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று நான் நம்பவில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்கூடாக, விழிப்பு குழுக்களை அமைப்பதற்கூடாக இந்த நிலைமைகளை சுமூகமாக கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். துரவசமாக அரசியல்வாதிகளும் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு முயற்சிகள் எடுப்பதில்லை. அவர்கள் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் மாட்டுகின்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக. அப்போ இவற்றை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த சூழ்நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். மாற்றி அமைக்கலாம் என்றும் நான் நம்புகின்றேன். அதே நேரத்தில் ஐயா, இப்பொழுது இந்த வித்யாவின் பாடசாலை மாணவி வித்யா சிவலோகநாதனின் கொலைக்கு பிறகுதான் இது பற்றியெல்லாம் அதிகம் பேசப்படுகிறது. ஆனாலும் இதற்கு முன்பும் யாழ் குடாநாட்டில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் ஒரு போதைப்பொருள் மோகம் இருக்கிறது. போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள், மதுபாவனைக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். இளையோர் சமூகம் எங்கே செல்வது என்று தெரியாமல் திக்கு திணறி வேறு திசையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சினிமா மோகம் அதிகரித்திருக்கிறது. இணைய பெருக்கங்களின் காரணமாக வெவ்வேறு ஆபாச படங்கள் பார்ப்பது என்று இளைஞர்கள் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான ஒரு சரியான வழிநடத்தல் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் தங்களுடைய எதிர்காலம் என்ன என்பது பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. நாளைய நாள் என்ன என்பது பற்றி அவர்கள் சிந்தித்தவாறு செயற்படுவதாக தெரியவில்லை. இவ்வாறொரு செயற்பாடு இன்றைய வித்யாவின் கொலையோடு இவைகள் அனைத்தும் பேசப்பட்டாலும் கூட ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலும் இந்த செயற்பாடுகள் இருந்தது. ஏன் அப்பொழுதெல்லாம் நீங்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த சமூகத்தை ஒரு சீரான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. இப்போ என்னுடைய காலகட்டத்தில் இந்தளவுக்கு நடைபெற்றது என்று சொல்ல முடிய சம்பவங்கள் அங்கங்கே நடந்தாலும் அது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டினுக்குள் தான் இருந்தது. சம்பவங்கள் நடந்தால் நான் உடனடியாக அந்த இடங்களுக்கு சென்று அந்த சம்பவங்களுடன் பேசி
ஒரு இணக்கப்பாட்டு கொண்டு அதுகளெல்லாம் தீர்க்கின்ற நிலைமையைத்தான் என்னுடைய காலகட்டத்தில் நடைபெற்றிருந்தது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், சமூகங்களுக்கு இடையில் பிரச்சனையாக இருந்தானா, கோஷ்டி முதலாக இருந்தானா நான் அந்த இடங்களுக்கு செல்வதுண்டு. ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை. நான் முதல்ல குறிப்பிட்டது போல அந்த அரசியல்வாதிகள் இப்போ இந்த வித்யாவினுடைய இந்த சம்பவம் கூட அது தீவு பகுதி என்றபடியினாலும் இபிடிபி மேலே சேறுவாரி பூச வேணுமென்றதுக்காகவும் சில அரசியல் தரப்பினர் கடும் பிரயத்தனம் பண்ணியிருக்கின்றார்கள். என்னால் இந்த சம்பவங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியன் கால பத்திரிகையிலேயும் 2 சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று கிளிநொச்சியில் நடந்ததாகவும் இன்னொன்று தீவு பகுதியில் நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இது கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இந்த அரசியல் உள்நோக்கங்களோட செயல்படைகளை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது, அது திசை திருப்பப்படும், மூடி மறைக்கப்படும். ஆனால் அப்படின்னு அந்த நிலைமைக்கு இடம் கொடுக்காத வகையில் அரசியல்வாதிகள் ஒரு சமூக அக்கறையோடு சமூக நலன்களோடு இந்த பிரச்சனைகளை அணுக வேணுமென்றது தான் என்னுடைய அறிவுறுத்தல் அல்லது என்னுடைய வழிகாட்டல் என்பது அந்த மாதிரி தான் இருக்க வேணும் என்பது தான். உண்மையிலேயே இந்த மாணவி வித்யாவின் கொலையை பார்க்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு பழிவாங்கலுக்காக, அவருடைய அம்மாவிடம் ஏற்பட்ட ஒரு கோபதாபத்திற்காக, இவர்கள் செய்த ஒரு குற்றச்சாட்டிற்காக அவர் அதற்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் சாட்சி கூறினார் என்ற காரணத்திற்காகவும் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த தரப்பினரில் ஒரு நபர், இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் இவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாக அதிகமாக மதுவை குடித்துவிட்டு சென்றுதான் இந்த மாணவி பாடசாலைக்கு செல்கின்ற போது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு. இதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு கொலை, இதற்கான சந்தேக நபர்களை தேடுவது என்பது ஒருபுறம் இருக்க, இந்த விடயம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வித்யாவின் கொலைக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் மாபெரும் கலவரமே வெடித்து விட்டது. புங்குடுதீவு பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றியிருந்தன. அதே நேரத்தில் இந்த சுவிஸ்குமார் என்ற ஒரு நபர் இருந்ததாகவும், அவர் தப்பித்துச் செல்ல முற்பட்டதாகவும், அவரை விடுதலை செய்ய முற்பட்டதன் காரணமாகத்தான் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு இந்த போராட்டத்தில் குதித்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக இளைஞர்கள் ஆக்ரோஷமாக செயற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. உண்மையில் இந்த சுவிஸ்குமார் என்பவர் யார்? இவருக்கும் இந்த கொலைக்கும் நேரடியான தொடர்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது. இந்த கூறப்படுகின்ற விடயங்களில் இவர் ஒரு உயர் அதிகாரியின் அனுமதியோடு தப்பித்துச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் மக்களினுடைய அந்த நடவடிக்கை காரணமாகத்தான் வெள்ளவத்தையில் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதிலுள்ள உண்மைத்தன்மை என்னையா? இந்த அவரை காப்பாற்றுவதற்கு 3 தரப்பினர் முயற்சி செய்ததாகத்தான் அங்கே பரவலான கதைகள் அடிபடுகின்றன. நான் இதில் பெயர்களை குறிப்பிட விரும்பாவிட்டாலும் சில வேளை நான் அவருடைய பெயர்களை குறிப்பிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கின்றது. ஆனால் அதை விட அதுக்கு முதல் இந்த இணையதளங்களில் அல்லது இந்த ஃபேஸ்புக்கு என்னென்று சொல்கிறது முகநூலில் கூட அந்த சுவிஸ்குமாரை சுவிஸ்குமார் என்று அவர் அழைப்பது உண்டு. அப்போ அவருடைய படம் என்று சொல்லி எனக்கு அருகில் அவர் நின்று எடுத்த படம் பிரசுரமாகி இருந்தது. அதை விட தலைவர் ஆனந்த சங்கரி, மற்ற தோழர் சித்தார்த்தன், மற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோடும் இவர் நெருக்கமானவர் என்று சொல்லி. ஆனால் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. ஏனென்று சொன்னால் இவரை போல முகசாயலுள்ள சுவிஸ் ரஞ்சன் என்று சொல்லி, சுவிஸ் ரஞ்சன் என்று சொல்லுவார்கள், புலட் ரஞ்சன் என்றும் சொல்லுவார்கள். அவர் புலட் அமைப்பை சேர்ந்தவர். புலட் அமைப்பினுடைய பிரதிநிதியாக சுவிஸ் நாட்டில் இருக்கின்றார். அவர் அங்கு ஒரு பிரபலியமானவர். அப்போ அங்கு அரசியல் தலைவர்கள் போகின்ற பொழுது அவர்களுக்கு அருகில் நின்று ஒரு படங்கள் எடுத்திருக்கின்றார். இப்போ நான் 10-15 வருடங்களுக்கு சுவிஸுக்கு போன பொழுது என்னோட 2 படம் எடுத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய இந்த முகச்சாயலும் இந்த சுவிஸ்குமார் அல்லது சதீஷ்குமாருடைய முகச்சாயலும் ஒன்று. அப்போ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இதை திசை திருப்புவதற்காக, நான் ஏற்கனவே சொன்னது போல் தீவு பகுதியில் ஒரு சம்பவம் நடந்தால் அல்ல அதுபோல் வேறு சம்பவங்கள் ஜாழ் குடநாட்டில் ஏனைய பகுதியிலேயும் நடந்தால் தீவு பகுதிக்கு கூட அரசியல்வாதிகள்
அரசியல் தரப்பினர் கூட முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஏனென்று சொன்னால் அதை இபிடிபி மேலே அந்த பழியை சுமத்துவதற்காக அல்ல இபிடிபி மேலே சேறு பூசுவதற்காகத்தான் அதை செய்கின்றார்கள். இங்கு கூட அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்கியிருந்தார்கள். அந்த வகையில் புலட் அமைப்பினர் அறிக்கை ஒன்று விடுத்திருந்தார்கள். அவர் கூட அறிக்கை விடுத்திருந்தார். அந்த சுவிஸ் ரஞ்சன் அல்லது அந்த புலட் ரஞ்சன் என்று சொல்லப்படுகின்றவர் தான் ஒரு மாயாவி அல்ல, காலையில் சுவிஸ்லையும் பின்னேரம் புங்குடுதீவுக்கும் பாரத்துக்கு இவர் தன்னுடைய முகச்சாயல் என்பதற்காக ஒரு அரசியல் நோக்கத்தோடு திசை திருப்புவதற்காக மூடி மறைப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி அந்த அமைப்பினரும் அதை கண்டித்து ஒரு பத்திரிகையில் கூட அறிக்கை விட்டிருந்தார்கள். அடுத்த இப்போ இந்த நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சகல அரசியல் தரப்பினரும் அதை அரசியலாக்க முற்பட்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு பாலியல் வல்லுறவு நடந்திருக்கின்றது, கொடூரமான ஒரு கொலை, கொடூரமான பாலியல் வல்லுறவு, கொடூரமான கொலை நடந்திருக்கின்றது. அப்போ அதை ஒரு மலினப்படுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய சுயலாபங்களுக்காக அதை அரசியல் பண்ணியிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவு தான் இந்த நீதிமன்றத்தை நோக்கி கூட அந்த 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 சமூகம், அதாவது உணர்ச்சி வசப்பட்ட சமூகம். இப்போ நான் அறிந்தேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், மற்றது பிரதி அமைச்சர் விஜயகலா, மற்றது மகேஸ்வரனுடைய கடைசி தம்பி துவாரகேஸ்வரன் அவர்கள் அந்த மரண வீட்டில் போய் ஆற்றிய உரைகள், அதாவது மக்களுக்கு முன்னால் எங்களிடம் தாருங்கள், அவர்களை மக்கள் முன்னிலையில் வைத்து கல்லால் அடிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு மக்களுக்கு முன்னால் வைத்து மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொடூரமான கதைகளை, அந்த கொடூரமான சம்பவம் தொடர்பாக கொடூரமான கதைகளை கூட அவர்கள் அந்த செத்த வீட்டிலும் அங்கும் இங்கும் கதைத்ததினால் அதால் எடுபட்ட மக்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பரவலாக செய்ய வலிக்கிட்டிருக்கின்றார். அதில் ஒரு பகுதியினர் தான் நீதிமன்ற பக்கம் போகின்ற பொழுது அதில் ஒரு சில குழப்பவாதிகள் நீதிமன்றங்களை நோக்கி தாக்க முற்படையக்கில் அந்த நேரத்தில் போன சிலரும் மேலதிகமாக சேர்ந்து அதை தாக்க முற்பட்டிருக்கின்றார்கள். உண்மையாக இந்த சம்பவம் ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய சம்பவம். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு யுத்த சூழலுக்குள்ள இருந்து வந்த நாங்கள், எங்களுக்கு தான் தெரியும் அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் நாங்கள் எவ்வாறு அமைத்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அமைத்தோம். புலிகளுடைய அந்த கொடூர யுத்தத்துக்கள் எல்லாம் கூட புலிகள் கூட அங்கே நீதிமன்றம் பெறுவதை விரும்பவில்லை. பல தடவைகள் அடிக்கல் நாட்டின போது கூட அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தின நிகழ்வெல்லாம் அங்கே நடந்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது பல நெருக்கடிகளுக்கு மத்தியில், உயிர் ஆபத்துகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் அங்கே நீதிமன்றங்களை எல்லாம் உருவாக்கியிருந்தோம். ஆனால் அந்த அதில் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இவர்களால் தூண்டப்பட்டு இவர்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி அவ்வாறான சம்பவம் நடந்திருக்கின்றது. நிச்சயம் அது கண்டிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் அவ்வாறு நடக்கின்ற பொழுது நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த அவர்களுக்கு அந்த ஒரு அவர்களுடைய ஆத்மசாந்தி அடையக்கூடிய வகையில் அல்லது அந்த எடுக்கப்படுற நடவடிக்கைகள் அவர்களுக்கு அதை கொடுப்பதாக இருக்கவில்லை. பாருங்கள், இப்போ அது நடந்த ஒரு இரத்தம் கூட காயவில்லை, திருப்பியும் அந்த இடங்களில் சம்பவங்கள் தொடங்கியிருக்கு. அப்போ இது ஒரு விழிப்புணர்வு கூடாகத்தான் நாங்கள் இதை மாற்றி அமைக்கலாம். இதுக்கு இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாப அரசியலை கைவிட்டு சமூகத்தை முன்னிலைப்படுத்தி, சமூக நலன், சமூக அக்கறையை முன்னிலைப்படுத்தி முன்வர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் பொதுவாக நீங்களே குறிப்பிட்டீர்கள் ஐயா, தீவக பகுதிகளில் ஏதேனும் சம்பவம் நடந்தால் அதற்கு இபிடிபி தான் பொறுப்பு என்ற அடிப்படையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக. இந்த குறித்த 9 சந்தேக நபர்களில் ஒருவர் வேலணை பிரதேச சபை ஊழியர். அவரை வேலணை பிரதேச சபை தலைவர் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர். அவர் காப்பாற்ற முயற்சித்ததாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உண்மையில் இபிடிபிக்கும் இந்த சந்தேக நபர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இல்லை, சந்தேக நபருக்கும் இபிடிபிக்கும் தொடர்பு இல்லை. அந்த பிரதேச சபையில் நாங்கள் இப்போ சபையை பொறுப்பெடுக்க முந்தி தற்காலிக ஊழியராக சேர்ந்தவர். நீண்ட காலம் அங்கே செயல்பட்டபடியினால் அவருக்கு மாகாண சபை இந்த நிரந்தர நியமனத்தை கொடுத்துருக்கு. இந்த மாகாண சபைக்குள்ள அது வருது இல்லைன்னு அப்படி அவர் அது இபிடிபியில்
சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி ஒரு இபிடிபியினுடைய ஆதரவாளர் அல்ல இபிடிபியோட நெருக்கமாக சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி கூட தர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ளும். அப்படி இருந்தால் கூட சரியென்று அல்ல தானே. இல்லை, அங்கே இருக்கின்ற பிரச்சனை வேலனை பிரதேச சபையினுடைய தலைவர் அவரை காப்பாற்ற முயற்சித்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு. அந்த மக்கள் அதை சொல்லவில்லை. மக்கள் குற்றம் சாட்டினது நீங்கள் பேரில் சொன்னபடியினால் தான் நான் இப்போ பேரில் சொல்ல வேண்டி இருக்கின்றது. மக்கள் அங்கே சொல்லுகின்றார்கள், முதல் துவாரகேஸ்வரன் காப்பாற்ற முற்பட்டார், மக்களால் துரத்தப்பட்டார் என்று சொல்லி. பிரதி அமைச்சரும் கூட அதை காப்பாற்ற முற்பட்ட இடத்துல அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய ஒரு வேட்பாளராக அடையாளம் காணப்பட்டவர் தமிழ்மாறன் என்று சொல்லி சட்டக்கல்லூரி பேராசிரியர், சட்டக்கல்லூரியினுடைய டீன், சட்டக்கல்லூரியினுடைய டீனுக்கு நினைப்பார் என்னோட, அப்போ அவரும் கூட அதில் சம்பந்தப்பட்டதாக இன்றைக்கு அதான் மக்கள் கோபமடைந்து அவரை செல்ல விடாமல் தடுத்து வைத்ததாகவும், அப்புறம் பல மணி நேர முயற்சிகளுக்கு பின்பு தான் மக்களுக்கு போலீஸ் தரப்பினர் மற்ற பிரதேச செயலாளர் பல பிரமுகர்கள் எழுத்தில் இவர்களை நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம், நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்துவோம் என்று எழுத்தில் கொடுத்த பின்பு தான் அந்த மக்கள் அவர்களை போக அனுமதித்ததாக சொல்லப்படுகின்றது. நான் என்னுடைய உறுப்பினர் என்றதுக்காக வேலனை பிரதேச சபை தவிசாளரை நான் நியாயப்படுத்துவதென்றல்ல. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சியை பொறுத்த வகையில் 6வது சமூக விரோத அல்ல சட்டவிரோத செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டதை உறுதிப்படுத்தினால் நாங்கள் அவர்களை கட்சியிலிருந்து விலத்துவது மாத்திரமல்ல, சட்டப்பிடிகளுக்குள் நாங்கள் போலீஸாரிடம் அவர்களை கையளிப்பது தான் எங்களுடைய கடந்த கால வரலாறாக இருந்திருக்க ஒழிய அதை மூடி மறைத்ததாகவோ திசை திருப்பினதாகவோ அல்ல. அப்போ இங்கு தவிசாளர் அப்படி நடந்திருப்பாராக இருந்தால், அது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்குமாக இருந்தால் நான் நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருப்பேன். அப்படி செயல்பாடு இருந்ததாக யாரும் என்னிடம் சொல்லவில்லை. இப்போ நீங்கள் தான் அவ்வாறான ஒரு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் ஐயா, புங்குடுதீவில் இடம்பெற்ற போராட்டம் தெரியும், என்னுடைய மாவட்ட அமைப்பாளர் கூட ஒரு சம்பவத்தில் ஈடுபட்ட தொடர்பாக அது என்னிடம் கவனத்துக்கு கொண்டு வந்த பொழுது அதில் உண்மைத்தன்மை இருப்பது என்பதற்காக நான் அவரை கட்சியிலிருந்து விலத்தினது மாத்திரமல்ல, அவருடைய மாகாண சபை உறுப்புரிமையை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, சட்டத்தினுடைய கைகளில் அவரை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் புங்குடுதீவில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் நீங்கள் பேசியிருந்தீர்கள். அதே நேரத்தில் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அது மக்களுடைய உண்மையான உணர்ச்சிகரமான போராட்டம் என்று. ஆனாலும் இபிடிபி இந்த போராட்டத்தை கலங்கப்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வீடுகளுக்கு கற்களை வீசியதாகவும் சில இடங்களை எரித்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உங்கள் கட்சி மீது வந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? நான் இப்போ நீங்கள் சொல்லத்தான் நான் அதில் கேள்விப்படுகின்றேன் ஒழிய என்கிட்ட அந்த மக்களிடம் இருந்தோ இல்லை அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதாவது இப்போ என்னென்றால் இந்த ரவிராஜனுடைய கொலை அல்லது இந்த மகேஸ்வரனுடைய கொலை எங்களுடைய தலைகளில் போடப்பட்டது. அப்போ இந்த மகேஸ்வரனுடைய கொலையை நீதிமன்றம் உறுதிப்படுத்தி விட்டது. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டிலையும் உறுதிப்படுத்தி விட்டது. 100க்கு 200% புலிகளால் அவர் கொல்லப்பட்டார் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இருந்தாலும் அவருடைய மனைவியார் இன்று பிரதி அமைச்சராக இருக்கின்றார். அவர் அடிக்கடி எங்களை இழுத்து பேசுவார். சமீபத்தில் கூட நான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தேன். சரி, என்ன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசு, அவரது நீதிமன்றம் உங்களுக்கு பாதகமான தீர்ப்பை வழங்கியிருக்கு என்று சொல்லி நீங்கள் கருதுவதாக இருந்தால், இப்போ உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அரசு, உங்களுடைய நீதிமன்றம், நீங்கள் என்ன மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போகலாம். அங்கே போய் நீங்கள் முறையிடலாம். முறையிட்டு நீங்கள் நீதியை கேட்கலாம். அப்படியே போக விரும்பவும் இல்லை, போகிறதுல அவையில் பயமும் இருக்குது. என்ன போனால் 100க்கு 200% மீண்டும் உறுதிப்படுத்தப்படும். அது மாதிரி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்குது. அவருடைய கொலையோடு சம்மந்தப்பட்டிருக்கிற கடற்படையினர் சம்மந்தப்பட்டிருக்கிறதா முந்தி இபிடிபி என்று சொல்லப்பட்டது. இப்போ சமீபத்தில் கூட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அல்லது டிஎன்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த இரகசிய முகாம்களில் தான்
காணாமல் போனோர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், தங்கள்கிட்ட போதிய அளவு நிறுவனங்கள் இருக்கு என்று சொல்லி. அப்போ அவர்களுக்கு முன்னால் தான் யாழ்ப்பாணம் வந்த நேரம் நான் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன் பிரதமரிடம். பிரதமர் சொன்னார் அப்படி ஒன்றும் இல்லையென்று. அந்த நேரத்தில் இவர்கள் மௌனமாக இருந்தார்கள். நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் கூட நான் கேட்டிருந்தேன், இரகசிய முகாம்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள், தங்களிடம் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கென்று சொல்லுகின்றார்கள், ஏன் அதை விசாரித்து பார்க்க முடியாதென்று. பிரதமர் திட்ட தெளிவாக உறுதியாக சொன்னார், அப்படி எந்த விதமான இரகசிய முகாம்களும் இல்லை என்று சொல்லி. அப்போ அரசியல் காரணங்களுக்காகத்தான் இவர்கள், நான் கேள்விப்படையில், இப்போ நீங்கள் சொல்லித்தான் நான் கேள்விப்படுகின்றேன், நிறுவனங்கள் இருக்கு என்று சொல்லி. நேற்றை கூட ஜனாதிபதியை சந்தித்த இடத்தில் ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இவ்வாறு எங்கள் மேலே இவ்வாறு போலித்தனமான முறைப்பாடுகளை வைக்கின்றார்கள், அதில் ஆராயுங்கள், நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகின்றோம், அவ்வாறு இருந்தால் நாங்கள் அவர்களை தண்டனைக்கு உட்படுத்துகின்றோம், அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம். அப்பொழுது அவர் சொன்னார், அவ்வாறான தகவல் ஒன்றும் தனக்கு இல்லையா என்று சொல்லி. அப்போ நீங்கள் இதில் சொல்லுவதுதான் எனக்கு வினோதமாக இருக்கின்றது. அது வேலனை பிரதேச சபை தவிசாளர் மேலேயும் அல்லது கட்சியினர் மேலேயும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப புதினமாக இருக்கின்றது என்று நான் அவற்றை கேள்விப்படவில்லை அந்த மக்களிடம் இருந்து. இல்லை, இப்பொழுது அது தொடர்பான ஆதாரபூர்வமான தகவல் இருப்பதாக பேசப்பட்டது. குறிப்பாக அங்கு இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் EPDP ஆதரவாளர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகத்தான் இத்தொடர்பில் பேசுகின்றார்கள். இதனை மையமாக வைத்துத்தான் என்னுடைய கேள்வி அமைந்திருந்தது. நாங்கள் இப்போ உங்களுடைய கேள்வி எதை பின்னணியாக கொண்டு நீங்கள் அதை சொல்கிறீங்களான்னு எனக்கு விளங்க இல்லை. ஆனால் இல்லையா, அந்த இடத்துல இதுவரை அப்படியான கதைகள் வரே இல்லை. அரசியல்வாதிகள்கிட்டேருந்து வந்திருக்கலாம், ஆனால் அந்த மக்கள்கிட்ட இருந்து, ஏன்னா அந்த மக்களோட எனக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது, அந்த மக்கள்கிட்டேருந்து இதுவரை அப்படி ஒன்றும் வரே இல்லை. நான் நாளை மறுதினம் திருப்பியும் நேராக போக இருக்கிறேன். அப்படி நீங்கள் இருந்தால் அதை என்னிடம் தாருங்கள். அதில் ஒளிவு மறைய வேண்டாம், காற்றுல பேச வேண்டாம், இருக்குன்னு சொல்லியெல்லாம் காற்றுல பேச வேண்டாம். நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நீங்கள் என்னிடம் தாருங்கள், அதில் போலீஸாரிடம் கொடுங்கள், போலீஸார் அதை விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வரட்டும். நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் கொலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் நீங்கள் கூறியதன் காரணமாக நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன். அவரை அந்த கொலை செய்கின்ற விடயத்தில் அவரும் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர், அதே நேரத்தில் அவரை கொலை செய்தவரும் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர், மாவட்ட அமைப்பாளர் கமலேந்திரன். அவர் இப்பொழுது உள்ளே போய் வெளியே வந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான முறைப்பாடு இருக்கிறது. மக்கள் இதனை ஒரு கேள்வியாக எழுப்புகின்றார்கள். அதாவது பொதுவாக இப்பொழுது எல்லோரும் ஆயுதங்களை கையளித்து விட்டார்கள். பொதுவாக இருந்த இயக்கங்களில் ஆயுதங்கள் இல்லை. ஆனாலும் இந்த கமலேந்திரன் என்கிற EPDP கட்சியினுடைய அமைப்பாளர் துப்பாக்கியினால் தான் அவரை சுட்டிருக்கின்றார். இவருக்கு மட்டும் இது எப்படி வாய்த்திருக்கிறது? நான் இப்போ முதல் உங்களுக்கு சொன்னது போல, நீங்கள் ஏற்கனவே வேலனை பிரதேச சபை தவிசாளர் தொடர்பான முறைப்பாடுகள் இருக்கின்றது. அதே போல் EPDPயினர் வேலனையில் நடந்த ஆர்ப்பாட்டங்களை தூண்டியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இதை நீங்கள் சக அரசியல் கட்சிகளுடைய பாதிப்பில் இருந்து நீங்கள் இந்த கருத்தை வைக்கின்றீர்களா, அல்லது உங்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது உங்களிடம் அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அந்த ஆதாரங்கள் இருக்குமா இருந்தால் அந்த ஆதாரங்களை இந்த இடத்திலே நீங்கள் முன்வைக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அது அரசியல் கட்சிகளுடைய கருத்தென்று சொல்லலாம், அல்லது நீங்கள் போலீஸாரிடம் கொடுக்கலாம். நான் இதை வெளிப்படையாகத்தான் சொல்லுகின்றேன். அப்போ நீங்கள் இந்த நெடுந்தீவோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எடுக்க முதலே நானே உங்கள்கிட்ட முன்மாதிரியாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கின்றேன். எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் யாராவது இவ்வாறான சம்பவங்கள், சமூக விரோத சம்பவங்களில் அல்லது ஜனநாயக விரோத செயல்பாடுகள் ஈடுபடுவார்களாக இருந்தால், அது என்னுடைய கவனத்துக்கு வருமாக இருந்தால் உடனடியாக கட்சி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும். கடந்த காலத்தில் இயக்கங்கள் எடுத்த நடவடிக்கைகள் அல்ல, நாங்கள் ஜனநாயக ரீதியாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட நாங்கள் ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகளுக்கு தான் நாங்கள் உட்படுத்துவோம். அப்போ அவரையே நாங்கள் அப்படி செய்திருக்கின்றோம். நாங்கள் அதை மூடி மறைக்கவில்லை அல்லது விசாரணையில் நாங்கள் தலையிடவில்லை, இல்லையா, அப்படியெல்லாம் செய்யவில்லை. அப்போ
நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்களுடைய உறுப்பினர்கள் தவறு செய்கின்றார்கள் என்று எனக்கு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் நான் அடுத்த நிமிஷம் நடவடிக்கை எடுப்பதுதான் எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளாக இருந்திருக்கு. இல்லையா? அப்போ நீங்கள் இங்கே இந்த ஆயுதங்களை பற்றி கேட்டீர்கள். இன்றைய பாருங்கள், மட்டக்களப்பில் போய் ஒரு பழைய புலிகளுடைய பாணியில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. இப்போ ஆயுதங்கள் எங்கேருந்து வந்திருக்கு? அப்போ நான் அதான் அந்த எல்எல்ஆர்சி என்று சொன்னால் அதாவது கற்றறிந்த பாடங்களுக்கான பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு, அதில் கூட நான் இதைத்தான் சொல்லியிருந்தேன். அதாவது மழை விட்டிருந்தாலும் தூவானம் இன்னும் பிரச்சனைகள் முற்றுமுழுதாக தீரவில்லை, அந்த மிச்ச சொச்சங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு 2-3 சாப்தங்களாக இந்த தேவையில்லாத அழிவு யுத்தம் என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ இந்த மிச்ச சொச்சங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் ஒரு இரவில் முழுக்க இல்லாமல் போகுமெண்டெல்லாம் சொல்லி நாங்கள் கனவு தான் காணலாமே ஒழிய யதார்த்தம் அதை இல்லை. அதே நேரத்தில் ஐயா குறிப்பிட்டீர்கள், உங்களிடம் இது தொடர்பிலான ஆவணங்கள் இருந்தால் எனக்கு காட்டுங்கள். உங்களிடம் இருந்தாலோ? எஸ். அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஐயா, நாங்கள் இது தொடர்பிலான பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தேகங்களுக்கு விடை காண்பதற்காகத்தான் உங்களை நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். உங்களுக்கு அந்த கேள்விகளில் இருக்கின்ற தொனியில் அல்லது அந்த கேள்விகளில் ஏதேனும் உண்மைத்தன்மை இல்லாவிட்டால் நீங்கள் அதனை நிராகரிக்கலாம், அது வேறு பிரச்சனை. இப்பொழுது உங்கள் கட்சி மீது சேறு பூசுவதற்கு அரசியல்வாதிகள் சொல்வது வேறு கருத்து. பொதுவாக பேசப்படுற விடயங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்திலிருந்தே அதற்கான ஒரு தீர்க்கமான பதிலை கூட அளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். இல்லை, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த சதீஷ்குமார் என்பவர் சம்பந்தமாக என்னோட சம்பந்தப்படுத்தி இணையதளங்கள் இதெல்லாம் அதனை இப்பொழுது நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதான் அதுபோல் இணைய சம்பவங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இது மாதிரி ஏதாவது உறுதிப்படுத்தக்கூடிய, அதாவது நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு கேள்விகள் இருக்குமா இருந்தால், இப்போ நீங்கள் மக்கள் என்று சொல்லுகின்றீர்கள். மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்களிடமே இது உண்மையாக இவ்வாறு நடந்திருக்குமாக இருந்தால், இபிடிபி மேலே அந்த மக்களுக்கு சந்தேகம் இருந்திருக்குமா இருந்தால் அது உடனடியாக என்னுடைய கவனத்துக்கு அது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய பழைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த சம்பவம் இடம்பெற்றதற்கு பிறகு அவர் இதில் ஒரு பெரிய அரசியல் லாபம் தேடி சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். ஆனாலும் நீங்களோ அல்லது ஏனைய அந்த கட்சியில் இருந்த தமிழ் உறுப்பினர்களோ இதனை கண்டித்து எந்த ஒரு விடயமும் பேசியதாக தெரியவில்லை. ஏனென்றால் அது பரவலாக பேசப்பட்டது. அந்த சம்பவத்தை வைத்து ஒரு அரசியல் லாபம் தேட முயற்சிப்பது. ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? என்ன நீங்கள் என்ன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மாதிரி தேட முற்பட்டிருக்கிறார் சொன்னீங்களா? இல்லை, அரசியல் லாபம் என்பது இப்பொழுதோ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதோ எல்டிடியினரை நினைவு கூர்ந்ததாக கூறி அது தொடர்பில் மீண்டும் புலிகள் வந்துவிட்டார்கள், புலிக்கொடி வந்துவிட்டது, இந்த பிரச்சனைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மக்கள் ஜனநாயக ரீதியில் அவர் கடந்த காலத்தில் சாதாரணமாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதோ அல்லது வேறு ஏதேனும் பொதுவான எதிர்ப்பு கோஷங்களை எழுப்புவதோ சர்வசாதாரணமாக நடத்திவிட முடியாது. கடந்த ஆட்சி காலத்தில் சுண்ணாகம் நிலத்தடி நீரில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதற்கு பிறகு மக்கள் பொதுவாகவே வீதியில் இறங்கி மனநிம்மதியோடு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று இப்பொழுதும் இந்த சம்பவத்தோடும் மக்கள் அவ்வாறு தான் செயற்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மீண்டும் இந்த இப்பொழுது பெற்றிருக்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயக சூழ்நிலையில் அவருடைய கருத்துக்கள் மீண்டும் எல்டிடியினர் வரப்போவது போன்ற ஒரு பிரம்மை ஏற்படுத்துவதாக கருத்துக்கள் தான் அமைந்திருக்கின்றன. ஆனால் இது பற்றி நீங்கள் ஒன்றும் பேசவில்லை ஐயா. இப்போ நீங்கள் அறியாமையில் இந்த கேள்வியை போடுறீர்கள் போல கிடக்கு. ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் அறிஞ்சு போடாமல் அறியாமல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றது பேசப்பட்ட விடயம். பிரதமர் கூட அதாவது நான் சொல்ல இல்லை என்று நீங்கள் சொன்னீங்கள்லானே, நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருக்கின்றேன். அது அவருடைய அபிப்பிராயம், அது அவருடைய கருத்து, முன்னாள் ஜனாதிபதியினுடைய கருத்து ஒளி, அது எங்களுடைய கருத்தை இல்லை. இன்று கூட ஊடகவியலாளர் மாநாட்டில் கூட நான் தெரியப்படுத்தியிருந்தேன், இது அவருடைய கருத்து. இந்த நாட்டில் அவரவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது ஐயா. அதாவது இந்த வித்யாவுடன் கொலையோடு சம்பந்தப்பட்டு இதற்கு முன்பும் பல கொலைகள் தீவக பகுதிகளில் இடம்பெற்றிருப்பதாகவும், பல பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும், பலர் கடத்தப்பட்டிருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறானவர்களை காக்கின்ற கட்சியாக இபிடிபி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இப்போ நீங்கள் கற்பனையில் கேள்வி கேட்கல, நான் கற்பனையில் பதில் சொல்ல முடியாது.
இப்போ நீங்கள் பல 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 இப்பொழுது அந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தெரிவித்த கருத்தினூடாக வெளியாக இருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இப்போ என்னென்றால் சந்தேக நபர்கள் என்ன சொல்லியிருக்கணும், இப்படி பல பல பலண்டெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லல தானே. சம்பவங்கள் சிலதில் நடந்திருக்குது. அது தீவு பகுதியில் மாத்திரமல்ல. அதான் இப்போ நேற்றைக்கு இங்கே பண்டைய காலையில் பத்திரிகையில் வந்துருந்தது கிளிநொச்சியில் ஒன்று நடந்திருக்கேன்ட்டு. அதில் தீவு பகுதியில் நடக்கல என்ன மாதகளில் ஒன்று நடந்திருக்குது. அப்போ பல பல என்றது வந்து இந்த உள்நோக்கத்தோடு நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி தான் எனக்கு படுது. அப்படி பல பல சம்பவங்கள் தீவு பகுதியில் நடக்கல. சரி, தீவு பகுதியில் அப்படி நடக்கிறதாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கும். அதே எங்களை நோக்கி அதை வர வேணும். ஏன் எங்களை நோக்கி வர வேணும்? நாங்கள் எல்லா இடத்துலையும் அரசியல் பண்ணுற மாதிரி இபிடிபியினுடைய கோட்டையாக அப்படி அல்ல. அது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். இபிடிபியுடைய கோட்டையாக இல்லை. நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளேக்க தீவு பகுதியில் ஆரம்பிச்சு நாங்கள். அதனுடைய அர்த்தம் வந்து ஏன்னா தீவு பகுதி இபிடிபியுடைய கோட்டைன்றது அது ஒரு 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 மிகப்படுத்தின ஒரு இது உண்டு. அப்படி ஏண்டா இல்லை. அந்த மக்கள் கஷ்டப்படையக்க நாங்கள் அந்த மக்களை பாதுகாத்து உங்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகளில் பெரும்பாலான தீவு பகுதி வாக்குகள் தானே. அப்படியாண்டா இல்லை. அதான் நீங்கள் பிழையான நீங்கள் அந்த அறியாமல் கதைக்கிறீங்கள அல்லது அப்படின்னா உங்களுக்கு தீவு பகுதியிலேருந்து அதிகளவான வாக்குகள் கிடைக்கும். தீவு பகுதியிலையும் கிடைச்சிருக்குது, ஏனைய பகுதியிலையும் ஏனைய பகுதியிலெல்லாம் கிடைச்சதுன்னு சேர்த்து தான். யாழ்ப்பாணத்தில் போய் கேட்டால் தீவக பகுதிகள் டக்ளஸ் ஐயாவின் கோட்டையில் அது அப்படி. அதான் இப்போ என்னென்றால் அந்த ஹிட்லர் சொன்னது போல ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லிக்க அது உண்மையாக பார்க்கப்படுற மாதிரி தான் இது. அப்படியாண்டா இல்லை. எங்களுக்கு பரவலாக எல்லா இடங்கள்லையும் வாக்குகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான மகேஸ்வரி நிதியத்தின் ஊடாக ஒரு மண்ணகழ்வு நடவடிக்கை பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போன்று இந்த மண்ணகழ்வு நடவடிக்கைக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பணத்தை நீங்கள் முறையாக கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பாட்டமும் செய்திருக்கின்றார்கள். உண்மையில் இபிடிபி தீவக பகுதிகளில் மண்ணகழ்வில் ஈடுபடுகிறதா இல்லையா குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? அதுவும் தீவு பகுதியில் திருப்பி திருப்பி நீங்களும் அந்த கேள்வியில் கேட்க அதை பற்றி ஒரு அறிஞ்சு போட்டு கேட்குறேன். இல்லை, மண் அகழ்வு இடம்பெற்ற இடத்தை நான் எங்கே தீவு பகுதியில் தீவு பகுதியில் இல்லையே. தீவு பகுதிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதான் நான் இப்போ நீங்களும் அந்த கேள்வியில் எழுப்புகிற நேரத்தில் நீங்கள் இப்போ அவைய சொல்லிச்சினோம் இவ சொல்லிச்சினோம்ன்ட்டு சொல்லாமல் நீங்களும் ஒரு சுயமாக அதோட உண்மைத்தன்மை என்னென்று ஆராய்ச்சி போட்டு நீங்கள் அந்த கேள்வியில் முன்வைக்கல எனக்கு இலகுவாக இருக்கும். அப்போ பகுதிகளில் நீங்கள் மண்ணகழ்வில் ஈடுபட அங்கே மண்ணகழ்வே இல்லை. அங்கே கள்ளத்தனமாக வேறு சில பேர் மண்கும்பான் போன்ற இடங்களில் செய்யணுமே ஒழிய எங்கள் மேலே சொல்லப்பட்டது வந்து தீவு பகுதியே இல்லை, வடமராட்சியில் வடமராட்சி கிழக்கில் தான் அந்த மகேஸ்வரி நிதியத்தினுடைய அகழ்வு. அதுவும் சட்டபூர்வமாகத்தான் சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டுத்தான். காழ்ப்புணர்ச்சிகள் இன்றைக்கு என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கள்கிட்டேருந்து அதை எடுத்து போட்டு தாங்கள் எடுக்க முற்பட்டிருக்கின்றார்கள். அவையிலும் அதைத்தான் செய்ய போயினோம். இன்றைக்கு கூட அங்கே போன இடத்துல அங்கே வடமராட்சி கிழக்கில் இந்த குடிநீர் பிரச்சனை சம்பந்தமாக மாகாண சபை ஒரு அமைச்சர் ஐங்கரநேசன் அங்கே போன இடத்துல அந்த மக்கள் அதை நிராகரிச்சிருக்கணும். அவையில் சொல்லியிருக்கணும் இபிடிபி இங்கே மண் அகலேக்கில் நீங்கள் அங்கே வளங்கள் சுரண்டப்படுறதாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீர்கள். ஆனால் இன்றைக்கு வந்து எங்கள் இன்னொரு வகையில் வந்து எங்களோட வளங்களை சுரண்ட வந்திருக்கின்றீர்கள், நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த மக்கள் வடமராட்சி கிழக்கில் எதிர்த்திருக்கிறோம். இன்றைக்கு நடந்திருக்கு அந்த பிரச்சனை. அப்படித்தான் தயவு செய்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் என்றால் இப்போ நாங்கள் இது ஒரு இல்லை அந்த கேள்வியில் இருக்கின்ற இரண்டு விடயங்கள். ஒன்று மண் அகழ்வுக்கும் தீவு பகுதிக்கும் மண் அகழ்விற்கும் இபிடிபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தீவு பகுதியை விடுவோம், மண் அகழ்வு இடம் பெற்றதா இல்லையா? அதான் சட்டபூர்வமாக யார் அது மறுத்தது? அந்த உரிய நபர்களுக்கு பணம் உரிய நபர்களாண்டார், அதாவது அந்த ஒப்பந்த அடிப்படையில் லொரியினை வழங்கி அந்த மண் அகழ்வில் ஈடுபடுவது உளவு இயந்திரங்களை இல்லை. அதாவது இப்போ என்னென்றால் அதில் வந்து அந்த உளவு என்ன லொரி ஆக்கள் என்ன லொரி என்ன பாரவுறுதி இருக்கணும் தானே. இப்போ அவியல் வந்து அங்கே அந்த மண்ணை தாங்கள் அள்ளிக்கொண்டு வியாபாரம் செய்யல ஒரு பதிவு பணம் ஒன்று கொடுத்தது. பதிவு பணம் திருப்பி கொடுக்குறது இல்லை. அப்படி கொடுத்ததுன்ட்டு அவைகிட்ட எந்த இதுவும் இல்லை. அதாவது இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்று சொல்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எங்கேயும் திருப்பி கொடுக்குறே இல்லை. அது அவர்களுக்கு தெரியும். அப்போ அவர் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அதால் தூண்டப்பட்டு அங்கே வந்ததை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் சொன்னால் நீதிமன்றத்துக்கு போய் சொல்லி
நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய முறைப்பாட்டை வைங்க, நாங்கள் நீதிமன்றத்துக்கு கூட அந்த பிரச்சனையை பார்க்குறோம் என்று சொல்லி. எனவே அரசியல் உள்நோக்கத்தோடு அவையில் வெறியினம். இது சட்டபூர்வமாக மகேஸ்வர நிதியத்தால் செய்யப்பட்டது. பாராளுமன்ற சட்டங்களுக்கு உட்படுத்தினது தான் மகேஸ்வர நிதியம் பதியப்பட்டிருக்குது. சட்டபூர்வமாகத்தான் அங்கே மண் அகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டு காலம் அமைச்சராக பதவி வகித்திருக்கின்றீர்கள். உங்களால் நிறைய சேவைகள் நடந்திருக்கின்றன யாழ்ப்பாணத்தினை பொறுத்தவரையில். அதே நேரத்தில் வடபகுதியில் ஏனைய மாவட்டங்களிலும் உங்களுடைய சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது சாதாரணமாக மக்களுடைய அபிவிருத்தியினை நோக்கியதாக இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் குறிப்பாக அப்போது இருந்த ஒரு பிரச்சினை தான் வடமாகாணத்துக்கு ஒரு சிவில் ஆளுநரை நியமிப்பது என்பது தொடர்பில். இது கடைசி வரையும் சாத்தியமற்று போன ஒரு விடயமாக இருந்தது. 10 ஆண்டுகளாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வடபகுதியில் குறிப்பாக அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கின்றார். ஆனாலும் மக்களுடைய தேவைகள், அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் போன்ற விடயங்கள் பல கடந்த காலங்களில் பேசப்பட்டன. அவர்களுடைய மீள்குடியேற்றம், காணிகள் விடுவிப்பு, ஆளுநர் நியமனம் என்றெல்லாம் பல விடயங்கள் பேசப்பட்டது. இந்த விடயங்களில் இப்பொழுது 10 ஆண்டுகளாக உங்களால் செய்ய முடியாத காரியத்தினை இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3-4 மாதங்களுக்குள் செய்திருக்கிறது. என்ன செய்திருக்கிறோம்? இப்பொழுது அவர்கள் மக்களை மூழ்குடியேற்றுகின்ற நடவடிக்கையில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அதுவே பாதுகாப்பு வலயத்தில் நாங்கள் எங்களுடைய காலகட்டத்தில் பல மடங்கு செய்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான நிலங்களை விடுவிச்சிருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ள இல்லையா, அதை பற்றி சொல்ல இல்லையா? இப்போ இந்த முறை ஜனாதிபதியாக வந்து பதவியேற்று வந்து கொடுத்த நிலங்கள் யாருடைய காலகட்டத்தில் விடுவித்தது? எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த நாங்கள் தேர்தல் வந்துட்டுது. அப்போ இந்த ஜனாதிபதி வந்து முதல் கொடுத்த ஆவணத்துக்கு யாருடைய படம், யாருடைய கையெழுத்தும் இருந்தது? முன்ன நாள் ஜனாதிபதியினுடைய படம், முன்ன நாள் ஜனாதிபதியினுடைய கையெழுத்து தான் அதில் இருக்குது. அது வெளிப்படையாக வந்தது. அது எங்களுடைய காலத்தில் எங்களுடைய முன்முயற்சியால் அந்த நிலங்களை நாங்கள் கட்டம் கட்டமாக விடுவிச்சு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எத்தனை ஏக்கரை விடுவிப்பதாக பொருந்திருந்தீர்கள்? அதிக பாதுகாப்பு வலய அதாவது ஒரு இரவில் எதையும் செய்ய முடியாது. கட்டம் கட்டமாக ஆயிரக்கணக்கில் எவ்வளவு. எனக்கு உடனடியாக அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாவிட்டாலும் நிரம்ப, அதாவது இன்றைக்கு நடந்ததை விட பல மடங்கு அதிகமாக. உதாரணத்துக்கு கிளிநொச்சியில் அறிவியல் நகர் என்று சொல்லி 680 சொச்சம் ஏக்கர். அது வந்து ஒரு காலகட்டத்தில் புலிகளுடைய பயிற்சி முகாமாக இருந்தது. இராணுவம் அதை விடுவித்த பிறகு தன்னுடைய பயிற்சி முகாமாக அதை மாற்றி இருந்தது. உயர்கல்வி அமைச்சர் யாழ்ப்பாணம் போய் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அதை விடுவித்து தரதாக சொல்லியிருந்தார். ஆனால் அவர் கொழும்புக்கு வந்த பொழுது அது திருப்பப்பட்டு விட்டது. ஆனால் அடுத்தடுத்த மாதம் நாங்கள் ஜனாதிபதி அவர்களோட கதைச்சு நாங்கள் அந்த நிலத்தை விடுவித்து கொடுத்துருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, 78ஆம் ஆண்டு பேராசிரியர் துர்ராஜா அவர்கள் துணைவேந்தராக இருந்த காலகட்டத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது, அதுக்கு ஒரு பொறியியல் துறை தேவையன், இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி தேவையன். 78ஆம் ஆண்டுலேருந்து 2012 மட்டும் நடக்கவே இல்லை. ஆனால் எங்களுடைய காலகட்டத்தில் அதை இன்றைக்கு நடத்தி காட்டி இருக்கிறோம். அதை இன்றைக்கு ஒரு வளாகமாக கொண்டு வர வந்திருக்கோம். அப்படி எவ்வளவோ விடயங்களை நாங்கள் பல மடங்கு, அதான் சொன்னேன், இந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா வந்து முதல் கொடுத்த நிலம் நாங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த நிலம். சரி, அவர்கள் ஒட்டுமொத்தமாக 5000 ஏக்கர் காணியினை விடுவிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். முதல் கட்டம் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம். அதே நேரத்தில் இப்பொழுது 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சம்பூரிலும் காணிகளை நடவடிக்கை சம்பூர் வந்து நாங்கள் ஒரு விசேடமாக பார்க்கலாம். அதுக்குள்ள நான் உண்மையாக பெரிய அளவில் கைபோட இல்லை. ஆனால் அது இந்த அரசாங்கம் ஒரு நல்லெண்ணத்தோடு அதை கொடுத்துருக்கு, நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் யாழ்குடா நாட்டை பொறுத்த வகையில், கிளிநொச்சியை பொறுத்த வகையில், இல்லை வடக்கை பொறுத்த வகையில் அதிக அளவில் நாங்கள் எல்லாத்தையும் விடுவிச்சு கொடுத்துருக்குறோம். ஆனால் அவ்வளோ போதாது. எங்களுடைய கொள்கையே சரி, மக்களுடைய நிலம் மக்களுக்கு சொந்தம் என்பது தான் எங்களுடைய கொள்கை. அதை நாங்கள் வெளிப்படையாக வச்சிருக்கிறோம். சரி, நாவட்குழியில் சிங்கள மக்களை உள்குடியேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுக்கு அதற்கான உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் மக்கள் பல குடியேற்றங்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தமிழ் மக்களுக்கு அந்த உறுதிப்பத்திரங்களை வழங்குகின்ற வைபவத்தை ஏற்பாடு செய்தவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். யார்? அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். நீங்கள் தான். என்னென்ன விலங்குகள் யாருக்கு?
அதாவது நாவற்குழியில் சிங்கள முள்குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக தமிழ் மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வைபவத்துக்கு தலைமை தாங்கியது நீங்கள். அதே சந்தர்ப்பத்தில் வீடமைப்பு அமைச்சராக இருந்த விமல் வீரவன்ச வந்துதான் அந்த மக்களுக்கான அந்த உறுதிப்பத்திரங்களை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அந்த மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அந்த உறுதிப்பத்திரங்கள் செல்லுபடியற்றவை, அவை எங்களை ஏமாற்றுவதற்காக வழங்கப்பட்ட ஒன்று என்று. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? ஆனால் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்குற நல்லம் திருப்பி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் என்னென்று சொன்னால், நீங்கள் அந்த கேள்விகளை பற்றி சரியா அதாவது சொல்லப்பட்ட அமைச்சரிடம் மக்கள் அதான் இப்போ என்னென்றால் நீங்கள் அதை சரியாக ஆராயாமல் தான் திருப்பி அந்த கேள்விகளை சொல்லுவான். திருப்பி ஆராயாமல் தான் நீங்கள் அந்த கேள்விகளை போடுறீர்கள். அது என்னுடைய தலைமையில் நடக்கையில் விமல் வீரவன்ச அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. சொன்ன கேளுங்க. நான் கலந்து கொள்றேன்றது நான் தலைமை தாங்கிறதுக்கும் நான் கலந்து கொள்றதுக்கும் வித்தியாசம் இல்லை. யாழ்ப்பாணத்தில் நான் தலைமை தாங்க இல்லை, விமல் வீரவன்சர தலைமையில் நடந்தது. நான் அந்த லெவலில் கலந்து கொண்டேன். நான் விமல் வீரவன்சர்கிட்ட ஏற்கனவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தலைமை தாங்க நான் சொன்னேன், உங்களோட கேள்விக்கு நான் சொன்ன விமல் வீரவன்ச டைம் ஜனாதிபதி பிரேமதாச ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த 5 மாடி திட்டத்தை திருத்துறதுக்கு 100 மில்லியன் ஒதுக்கினது. இப்போ அதை கையளிக்கிறதுக்காகத்தான் அவர் வந்ததாகத்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் நான் கருதி கொண்டிருந்தேன். இடையில தான் கூட்டத்தில் வச்சு எனக்கு சொன்னார், இப்படி இந்த நாவற்குழியில் ஒரு கொஞ்சம் பேருக்கு இந்த உறுதிப்பத்திரம் இல்லை, அது ஒரு அனுமதி பத்திரம், உறுதிப்பத்திரம் இல்லை அனுமதி பத்திரம் கொடுக்க வேணும் என்று சொல்லி. அப்போ நாங்கள் யாரை கேட்டு நீங்கள் இதை தீர்மானிச்சீங்க? இங்கே யாருடைய கதைக்கே இல்லை, அரசாங்க அதிபருக்கு தெரியாது, பிரதேச செயலாளருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யார்கிட்ட கேட்டு நீங்கள் இதை செய்த நீங்கள் என்று சொல்லி. எப்போது கேட்டீர்கள்? அதே மேடையில் வச்சு நான் அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கல கதைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் உங்கள்கிட்ட கதைக்க சொன்னான், அவையில் உங்கள்கிட்ட கதைக்க இல்லை போலட்டக்கண்டு தன்னுடைய உத்தியோகத்தவர்களுக்கு பேசினேன். அப்போ நாங்கள் நீங்களே என்கிட்ட கதைச்சிருக்கலாம் தானே? இல்லை மொழி பிரச்சனைன்ட்டு. நாங்கள் மொழி பிரச்சனைக்கு இப்போ கதைக்கிறமே நீங்கள் ஃபோனில் சொல்லியிருக்கலாம், நாங்கள் கொடுக்க முடியாது புறம் இல்லையன்ட்டு சொல்லி அவர் திருப்பி கேட்டு சரி ஒரு அடையாளமாக ஒரு 10 பேருக்கு கொடுங்க. அது உறுதிப்பத்திரமா இல்லை, அனுமதி பத்திரம். சரி, மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள், அது உறுதிப்பத்திரம் இல்லை. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் மக்கள் என்று சொல்லிக்க நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு அந்த மக்களை தெரியும், அந்த மக்கள் என்கிட்ட அப்படி ஒன்றும் சொல்லே இல்லை. உங்களிடம் சொல்லவில்லை, ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருக்குன்னு ஒரு அமைச்சரிடம் சொல்லியிருக்கேன். அப்படி அப்படின்னா அது பொய்யான இதாக தான் இருக்கும். அது பொய். அப்படி இல்லை. உறுதிப்பத்திரம் யாருக்கும் சொல்லே இல்லை, அது அனுமதி பத்திரம். சரி, ஐயாவுடைய கருத்தின்படி அது அனுமதி பத்திரம். ஐயாவுடைய கருத்து இல்லை, அதான் உண்மை. இல்லை, மக்கள் இதனை பெறுகின்ற பொழுது அனுமதி பத்திரம் என்று தெரிந்து கொண்டா பெற்றார்கள். அனுமதி பத்திரம் கொடுக்குறதாகத்தான் அவர் அழைச்சி வரப்பட்டிருக்கணும். அனுமதி பத்திரம் கொடுக்குறதாகத்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 10 பேருக்கு கொடுத்தது அதே மக்கள் தான். இப்போ நீங்கள் இப்போ சிங்கள குடியேற்றம் மட்டும் எல்லாம் ஏதோ குழப்பி எல்லாம் சொல்கிற அப்படி ஏண்டா இல்லை. அங்கே வந்திருந்தவங்க முதல் ஏற்கனவே அங்கே குடியிருந்தாக்கலன்னு அங்கே வந்திருந்தவ. அப்போ நான் அவைகிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட ஏதாவது உறுதி இருக்கான்? அப்போ எல்லாம் அங்கே இருந்த சிங்கள மக்கள் எல்லாம் வாடகை தான் இருந்தவ. அப்புறம் அந்த பிரச்சனையோடு அவர்கள் வெளியேறிட்டன. அப்போ திருப்பி வந்தவ தங்களுக்கு இடம் தேவையேன். நான் இங்கே அரசகாணியல் இல்லை, உடனடியாக எனக்கு சாத்தியம் இல்லை, நீங்கள் பொறுமையாக இருக்கணுமென்று சொல்லி அந்த ஜால் போயிடத்தில் தங்கியிருந்தவ. அப்புறம் அவையில் அங்கே கொண்டே விட்டுச்சு நம்ம நாவல்குழியில் அந்த NHDA என்று சொல்லி, அதாவது NHDA என்றால் நேஷ்னல் ஹவுசிங் அத்தாரிட்டிக்கு சொந்தமான நிலத்தில் கொண்டு அவையில் விட்டாச்சு. இப்போ அந்த நேரத்தில் வேற ஒரு ஏற்பாட்டால் அங்கே இருக்கக்கூடிய தமிழாக்களையும் அங்கே இருக்க சொல்லியாச்சு. அப்போ இவர்களுக்கு காணி கொடுக்குறது தான் இந்த பிரச்சனையாக இருந்தது, இவர்களுக்கு உறுதி கொடுக்குறது. அப்போ அந்த இதில் இது உறுதி அல்ல, எனக்கு அவர் சொன்னது அனுமதி பத்திரம் இல்லையா? நீங்கள் அதனை தெரிந்து கொண்டீர்கள், மக்கள் அதனை தெரிந்து கொண்டதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படி மக்கள் தெரிந்து கொண்டார்களே, ஆனால் அந்த குற்றச்சாட்டை இப்பொழுது மக்கள் முன்வைத்திருக்க தேவையில்லை. ஒரு வகையில் பார்த்தால் நீங்கள் மக்கள் அறியாமையில் சொல்லினோமா அல்ல திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு சொல்லப்படுதான்னு தெரியாது. நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்களெல்லாம் எனக்கு தெரியும், அதில் உண்மை இல்லை. இப்போ நீங்கள் இதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டில் நீங்கள் உண்மையாக அறிய வேணும் என்று சொன்னால், நீங்கள் நாளைக்கு 4 ஆண்டுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அங்கே நேராக போய் கேட்போம், என்ன இது உண்மை இது பொய்யன்றது. அப்படி அல்ல. நானே இதில் உங்களுக்கு பொய் சொல்ல வேணும், நான் அதோட சம்மந்தப்பட்ட நான். அப்போ எனக்கு உண்மை பொய் தெரியும்.
அது தவறு நடந்திருந்தால் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்பேன், அதுக்கு பரிகாரம் காணுவேன். நான் ஒரு காலம் மூடி மறைக்கிற ஆளே இல்லை. இது இந்த நீங்கள் அமைச்சர் ஒரு இடத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நான் அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கவில்லை. என்னுடைய ஒரு கேள்வி இருக்கிறது. நல்ல நிகழ்வுகள் நடந்தால், சர்ச்சை அற்ற விடயங்கள் நடந்தால் அதற்கு நீங்கள் தலைமை தாங்கியதாக, காணிகளை விடுவித்ததாக, அபிவிருத்திகளை செய்ததாக கூறிக்கொள்கின்றீர்கள். இவ்வாறதொரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதனை நீங்கள் அமைச்சரிடம் பேசியிருக்கின்றீர்கள். இது அந்த அமைச்சருடைய ப்ரோக்ராம். ஒவ்வொரு அமைச்சரும் வந்து தங்களுடைய நிகழ்ச்சியில் அவையெல்லாம் தலைமை தாங்கிறது. அப்போ நீங்கள் அறியாமலா பேசுறீர்கள்? இது இல்லை இல்லை தலைமை, அப்புறம் நான் தலைமை தாங்கிறேன்னு கேட்குறீங்க. இல்லை தலைமை இப்பொழுது சாதாரணமாக யாரும் இங்கிருந்து வேறொரு கல்வி அமைச்சர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். கல்வி அமைச்சர் இங்கேருந்து வருவாராக இருந்தால் அது கல்வி அமைச்சனுடைய ப்ரோக்ராமாக இருந்தால் அவையெல்லாம் தலைமை தாங்குவார் சாதாரணமாக. அதான் நடைமுறை. இல்லை, நாங்கள் அதில் ஒரு வாத பிரதிவாதம் எங்களுக்கு தேவையில்லை. இல்லை, நீங்கள் தவறானதை தான் நான் சொல்கிறீர்கள். நான் தலைமை தாங்கினேன். அது விமல் வீரவன்ச அந்த அமைச்சருடைய அமைச்சு, அவருடைய நிகழ்ச்சி, அவர் அங்கே வந்திருக்கிறார், தலைமை தாங்கிறார். நான் அதில் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போனால் இவருடைய ஒரு தலைமையில் அவர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தான் அந்த வருகின்ற முக்கியமான நபர் வந்து பிரதம அதிதியாக. அப்படியே இல்லை, இதான் நடைமுறையாக கடந்த காலத்திலையும் இருந்தது, நிகழ்காலத்திலையும் அதான் இருக்குது. நீங்கள் என்ன ஏன் புதுசாக சொல்கிறீங்களான்னு தெரியல. அது அந்த அமைச்சருடைய இது ப்ரோக்ராம். முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 3வது தடவையாகவும் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற நோக்கில் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நீங்கள் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டு மக்களிடம் வாக்கு கேட்டீர்கள். ஆனால் உண்மையில் அந்த நேரத்திலும் அவர் யுத்தத்துக்கு பிறகு தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல தவறிய ஒரு தலைவர் என்றுதான் பேசப்பட்டார். பல அபிவிருத்திகளை வடமாகாணத்துக்கு செய்திருந்தாலும் கூட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. அவர் தேசிய பாதுகாப்பு என்ற தோரணையில் பல விடயங்களை பேசியும் செய்தும் வந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த அரசாங்கத்தில் நீங்களும் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தீர்கள். ஆனாலும் கடைசியில் எவ்வளவுதான் அபிவிருத்திகள் செய்தாலும் அவருக்கு ஓரளவு வாக்குகள் இந்த முறை அதிகரித்து கிடைத்திருந்தன வடமாகாணத்திலே. ஆனாலும் கூட அவரால் கடைசியில் தோல்வியை தழுவ முடிந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இப்போ சிறுபான்மை மக்கள் மத்தியில் அவர் நம்பிக்கையை போதுமான அளவு பெற இல்லைன்றது வெளிப்பட. எங்களை பொறுத்த வகையில் எங்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் உள்ள வேறுபாடு உண்டு. நாங்கள் ஒரு நல்லிணக்கத்துக்கூடாகத்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நாங்கள் யோசிக்கிறோம் உண்டு. ரெண்டாவது, பிரச்சனைகளை தீர்கின்ற வகையில் அணுக வேணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அணுகுமுறைகள் வந்து பிரச்சனைகளை தீரா வகையில் அணுகிறது தான் அவைகளுடைய வரலாறு. எங்களுடைய வரலாறு பிரச்சனைகளை தீர்கின்ற வகையில் அணுகிறது தான். இதான் இந்த அடிப்படையில் எங்களுக்கும் அவைகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஏன்னா அப்படியெனில் உங்களுக்கு ஒரு சிவில் ஆளுநரை நியமிக்கின்ற விடயத்தில் கூட வெற்றி காண முடியவில்லை? இல்லை, அதாவது இப்போ என்னென்றால் நாங்கள் பிரச்சனைகளை தீர்கின்ற வகையில் அணுகிறோம், அவியல் பிரச்சனைகளை தீரா வகையில் அணுகினோம். இப்போ அவியல் சரத் பொன்சாவுக்கு ஏன் வாக்கு கேட்டவ? மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேணுமென்றதுக்காகத்தான். அப்போ மக்களும் என்ன யோசிச்சினோம், தோற்கடிக்க வேணுமென்றதுக்காண்டு தான் வாக்களித்ததை ஒழிய அவரை விரும்பியோ ஏற்றோண்டு அல்ல. எதிரிக்கு எதிரி நண்பன்ன்ற வகையில் அவையில் செய்தவ. அப்போ இங்கே எங்களை பொறுத்த வகையில் பிரச்சனைகளை தீர்கின்றன. நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் என்று சொல்லி நாங்கள் எதை அடையாளம் காண்றோமோ அதை தீர்க்கிற வகையில் தான் நாங்கள் அந்த அணுகுமுறையை செய்திருக்கிறோம். இதான் எங்களுக்கும் அவைகளுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள். இல்லை ஐயா, எப்பொழுதும் வலியுறுத்துவது இணக்கரசியல். அவர்கள் செய்வது பிணக்கரசியல். இல்லை, அப்போ என்னென்றால் ஆட்சியில் யார் இருக்கணுமோ, நாங்கள் எங்கட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும் என்று சொன்னால் யார் ஆட்சியில் இருக்கணுமோ அவைகளோட நாங்கள் கலந்துரையாடுவது அல்ல, அவைகளோட நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான. இல்லையா, ஒரு இந்த கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சிக்கு விரைக்கல நாங்கள் அவைகளோடு இணங்கி வேலை செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மக்களுடைய நலன்களுக்கு விரோதமாக போயினோம்னா நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் ஆதரவு கொடுத்தது கிடையாது, ஆதரவு கொடுக்க போகிறதா இல்லை. இந்த முறை அரசு வந்திருந்தது, நாங்கள் அந்த அரசாங்கத்தினுடைய 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆதரவு என்று சொல்லியிருக்கிறோம். அந்த ஆதரவை நாங்கள் கொடுத்து வந்திருக்கிறோம்.
இல்லையா, என்னுடைய கேள்வி மையமாக அமைந்தது மக்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் எது சாதகமான முறையில் செய்ய முடியுமோ அதன் அடிப்படையில் நீங்கள் செயற்படுவதாக கூறியிருந்தீர்கள். மக்கள் தான் இந்த இராணுவத்தோடு எங்களுக்கு சில விடயங்களை செய்து கொண்டிருக்க முடியாது, எங்களுக்கு ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு இராணுவ ஜெனரலாக இருந்த ஒருவர் இப்பொழுது வடமாகாணத்துடைய ஆளுநராக இருக்கின்றார், அவருக்கு பதிலாக ஒரு தமிழ் சிவில் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கே இருக்க இல்லை. அது அந்த அரசியல்வாதிகளுடைய ஒரு கோரிக்கையாக தான் அங்கே இருந்தது ஒழிய அது மக்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்க இல்லை. சரி, இன்றைக்கு அவர் போயிட்டார், இன்றைக்கு இது என்ன சாதிச்சிருக்கணும், இவியல் என்ன சாதிச்சிருக்கணும்? அப்போ அவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் இப்போ அரசியல்வாதிகளெல்லாம் சுரேஷ் பிரேமச்சந்திரனார், செல்வ மடக்கலநாதனார், அவர்கள் ஆயுத போராட்டங்கள் ஈடுபட இல்லையா? அந்த அமைப்புகளுக்கு தலைமை தாங்க இல்லையா? இப்போ அவையிலெல்லாம் இதுக்கு வர இல்லையா? அல்லது எங்களோட சரத் பொன்சேகா அவரை தேர்தலில் இவர்கள் கொண்டு நிறுத்த இல்லையா? ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த இல்லையா? அப்போ இது அரசியல்வாதிகளுடைய அரசியல் கோரிக்கையோடைய மக்களுடைய பிரச்சனையாக இருக்க இல்லை. மக்களுடைய பிரச்சனையாக வந்திருக்குமா தான் நிச்சயம் நாங்கள் அதை தீர்த்திருப்போம். ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் அவர் கூறியிருந்தார், ஒரு சிவில் ஆளுநர் வந்தால் நன்றாக இருக்கும், அதற்காக நாங்கள் பாடுபட்டும், ஆனால் கிடைக்கவில்லை அடிப்படையில் இதே அதிர்வுகள் அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்கள் சிவில் ஆளுநர் இருந்திருந்தால் ஏதோ பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்தில்லை. இது மக்களுடைய இல்லை, அதாவது அரசியல் கட்சிகள் பிரச்சனையை தீர்க்கக்கூடாதுன்றதுக்காக கோரிக்கையில் முன்வைக்கிறது வேறு விளங்குதா? நான் நேரம் முடியுது, நான் உங்களுக்கு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் என்று சொன்னால், திம்பு பேச்சுவார்த்தையில் நான் நேரடியாக கலந்து கொள்ளாவிட்டாலும் அந்த இயக்கத்தினுடைய முக்கிய பிரதிநிதி என்ற வகையில் எனக்கு அங்கே நடந்தது தெரியும். நாங்கள் திம்பு கோரிக்கையாக 4 கோரிக்கைகள் வைத்தது. ஏன்னா எங்களுக்கு பேச்சுவார்த்தையில் பிரச்சனை தீர்க்க வேணுமென்ற விருப்பமோ நம்பிக்கையோ இருக்க இல்லை. ஒரு போராட்டத்துக்கூடாகத்தான் நாங்கள் அடைய வேண்டுமென்றிருந்த நாங்கள். அப்போ 4 கோரிக்கையில் முக்கியமான நொண்டு, அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை உச்சபட்சமாக வைக்கிறன்றதும், இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்க வேணுமென்றதான் நாங்கள் அதை வச்சது. அதுபோல் இங்கேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுமென்ற வகையில் வைக்கல. உண்மையாக அங்கே இராணுவத்தில் முன்னாள் இராணுவ அதிகாரி ஆளுநராக இருக்கிறது கூடாக அங்கே உண்மையாக மக்களுடைய நலன்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுது என்று நான் உணர்ந்திருந்தால் நான் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பேன். நான் அதை உணர இல்லை. என்ற அவர் மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி செயல்படுறார் என்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்தபடியினால் நானும் அரசியல் காரணங்களுக்காண்டியோ இவர் வந்திருந்தால் என்ன நல்லா இருந்திருக்க மாட்டேன் நான் சொல்லி போட்டு போகலாம். நான் அப்படி நிற்கல. சரி, அதே நேரத்தில் இப்பொழுது இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பில் பரவலாக பேசப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இத்தொடர்பில் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று, வடமாகாண சபை ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுகின்றது, சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்று. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு சில உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள், சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப ஒரு உள்ளக விசாரணை நடந்தாலும் சரி என்ற அடிப்படையில். இந்த நிலையில் இபிடிபியினுடைய கொள்கை என்ன? ஒரு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டுமா அல்லது உள்ளக விசாரணை? தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அது என்னென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொதுவாக குழப்பங்களோடு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. தேர்தல் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டி போடுறது. ஆனால் இங்கே எங்களுடைய நிலப்பாடு என்னென்று சொன்னால், ஒன்று உண்மை கண்டறியப்பட வேணும், தப்பு பண்ணினவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டாக்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேணும், மற்றது ஒரு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்பட வேணும். இவ்வளத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் இந்த விசாரணை முறை அமைய வேணும். அதான் எங்களுடைய நிலப்பாடு. அதாவது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை இல்லை, அதான் இப்போ என்ன சொல்கிறேன் என்றால், இதுகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் அந்த விசாரணை முறை அமைய வேணும். அது உள்ளக விசாரணையாக இருக்கலாம், அல்ல சர்வதேச விசாரணையாக இருக்கலாம், அல்ல ரெண்டும் கலந்ததாக இருக்கலாம். இதுதான் எங்களுக்கு முக்கியம். எது இந்த நாளையும் உள்ளடக்கினதாக தான் இருக்க வேணும். இந்த நாளையும் உள்ளடக்குவதற்கு எது வாய்ப்பாக இருக்கோ நாங்கள் அதுக்கு ஆதரவளிப்போம்.
அதில் நாளைக்கு நல்லிணக்கம் ஏற்படையில்லைன்னா திருப்பியும் பழைய குருடி கதவை திறவடி என்ற மாதிரி போயிடும். சரி, அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவை மாநாட்டில் மார்ச் மாதம் கொண்டு வரப்பட இருந்த தீர்மானம் பிற்போடப்பட்டு இப்பொழுது செப்டம்பர் மாதத்திற்கு பிற்போடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இப்போ நினைக்கணும், இப்போ புதிய ஜனாதிபதி இந்த விசாரணையை அடுத்த மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. நிச்சயம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்போ எங்களுக்கு அதில் சில வேறுபாடுகள் இருக்குன்னா இன்னும் முன்னுக்கு போய் ஆய்வு செய்ய வேணும் என்பது தான் எங்களுடைய குறிப்பிட்ட காலம் மாத்திரம் அல்ல. எனது பிரச்சனைகள் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து தான் இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அல்லது எங்களுடைய அபிப்பிராயம், எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. சரி, என்னுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வி, பொதுவாக ஒரு பொது நோக்கத்திற்காக மக்களுடைய ஒரு வெற்றிக்காக அரசியலிலும் சரி கொள்கை அளவிலும் சரி சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒன்றிணைந்து கொள்வார்கள். பொதுவாக நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலை கூட பார்க்கலாம். பல்வேறு முரண்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தன. அவ்வாறு தமிழ் மக்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு கட்டத்தில் சம்பந்தன் ஐயா அவர்களும் டக்ளஸ் ஐயா அவர்களும் ஒன்று சேர்ந்து போராடுவார்களா? இல்லை, அப்படியான தேவைகள் இருக்குமாக இருந்தால் அல்லது அப்படி தேவை இருக்குமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று நான் நினைக்கல. ஒன்று சேர்ந்து செல்வதில் அவர்களோட எங்களோட நோக்கம், இப்போ என்னுடைய நோக்கம், அவைகளுடைய நோக்கம் அவையெல்லாம் சொல்ல வேணும். என்னுடைய நோக்கம் எவ்வளோத்துக்கு விரைவாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அந்தளவுக்கு விரைவாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேணும் என்பது தான் என்னுடைய விருப்பம். இப்போ நான் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு அது ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதி நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ள முன் வந்த நாங்கள். ஆனால் துரவசவசமாக அது திசை திரும்பி போனதால் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடைக்கில் புலிகள் உரிமை கோரினவர் தங்களில் 652 பேர் இறந்ததாக, களப்பெலியானதாக. பண்டைக்கு அது சரியாக பயன்படுத்தப்பட்டு இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் வரையில் இவ்வளவு மக்கள் கல்லோலப்பட்டு அவலங்கள் இழப்புகள் அழிவுகளுக்கு உட்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வடகிழக்கு ஒரு பிரிப்பாக இணைப்பான்ற பிரச்சனை வந்திருக்காது. காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் என்றது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது. நாங்கள் எவ்வளோ முன்னோக்கி போயிருக்கலாம். அதுக்கு இந்த தமிழ் மக்களுடைய ஒரு பகுதி தலைமை அரசியல் தலைமைகள் அந்த தவறை விட்டுட்டு இனமன்றது தான். அதுக்கு பிறகு ஜனாதிபதி பிரேமதாஸோட அந்த சந்தர்ப்பத்தை கெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஜனாதிபதி சந்திரிகாவோட கிடைச்ச சந்தர்ப்பத்தை கெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோட கிடைச்ச சந்தர்ப்பத்தை கெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட அதுக்கு சாதகமான போக்கத்தான் வச்சிருந்தவர், அதை கூட கெடுத்தாச்சு. அது இன்னும் கதைக்கிறேன்டா, இன்னும் நேரம் காணாது என்று நினைக்கிறேன். சரி, நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்கலாம். கேள்விகளை தான் நீங்கள் ஆராய்ச்சி போட்டு முன்வைங்க, சுதந்திரமாக கேட்கலாம். நான் அதில் எந்த விதமான குறைபாடு மடக்கையில் நான் வந்தோடனே நான் உங்களை சொன்னேன் சுதந்திரமாக கேட்க சொல்லி நான் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஊடகவியலாளர்களின் அடிப்படையில் கேள்விகளை எழுப்புவது எங்களது கடமை. அதில் உண்மை இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொன்னால் இது வெறும் புரளி அல்லது இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக வெளியிடப்பட்ட செய்தி என்று உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறலாமே, தாராளமாக அதை கடமை. இப்போ என்னென்றால் அப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் எனக்கு வர இல்லைன்றது தான் என்னுடைய இது. இப்போ நீங்கள் அதில் அந்த கேள்வியில் நீங்கள் அந்த தலைமை பாய்ச்சன் வராத விடயங்களை உங்கள் காதுகளுக்கு கொண்டு வருவதுதான் ஊடகத்தினுடைய கடமைப்பாடு. அதனைத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதை நான் மறக்க வர இல்லை, வராத கொண்டு வரேன்ட்டு மாற்ற. இப்போ நானும் இப்போ ஒரு வெளி உலகத்தில் இருக்கிறேன்ட்டு அது வேறு. நான் அந்த மக்களோடு இருக்கிறேன். இப்போ அந்த மக்களோடு இருக்க நான் பல்வேறுபட்ட தரப்புகளோட தொடர்பில் இருப்பேன். பிறிதொரு நேரத்தில் நீங்கள் என் மீது முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடிந்தால் நாங்கள் மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் அது தொடர்பில் விரிவாக பேசலாம். நன்றி ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. அடுத்த அதிர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.